ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லேப்டாப் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க நம்ம பிசியில் யூஸ் பண்ணுற ஹெட்செட்டை இப்போ யூஸ் பண்ண முடியல. பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இந்த தடவை நான் ஒரு ஹெட்செட் வாங்கினேன். ஐ மீன் நம்ம யூடியூப் சேனல் ரெக்கார்டிங்காக தான் அந்த ஹெட்செட் வாங்கினேன். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ரேட் சீப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் கையில் கொஞ்சம் பைசா இல்லாதனால ரேட் சீப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு சிக்கல் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இன் அவுட் தனித்தனியாக இருக்குது. ஸோ இன் அவுட் தனித்தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா எவ்வளோ 1000 மேலே போனதான் வந்துட்டு எனக்கு இந்த சிங்கிள் இன் இது கிடைக்குது. எனக்கு சிங்கிள் இன் கிடைக்குது, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது. பட் ஆனால் இப்போ இந்த இது வாங்கியிருக்கேன். பட் ஓரளவு நல்ல குவாலிட்டி இருக்குது. ஜிப்ரானிக் வாங்கினேன், ஜிப்ரானிக் மான்ஸ்டர் சம்திங். ஸோ இந்த ஜிப்ரானிக் இது வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு ரிவ்யூ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் ரெக்கார்ட் நல்லா இருக்குது, பரவாயில்ல. 350 ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். இதை நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக இந்த கேட்கறதுக்கும் ஓரளவு இருக்குது. சைலண்டாக இருக்குது. இப்போ கேட்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சைலண்டாக இருக்குது. ரொம்ப வந்துட்டு இந்த பேசஸ்லாம் வரல. ஸோ ஓகேவா இருக்கு. ஓகேங்களா, 350 ரூபாய்க்கு இது 350 ரூபா 280 ரூபா நினைக்கிறேன். ஸோ இதனால வந்து எனக்கு ப்ராப்ளம். எனக்கு வந்துட்டு என்னோட லேப்டாப் கொஞ்சம் நியூ மாடல். பட் ஆனால் என்கிட்ட வந்துட்டு சிங்கிள் போர்ட் தான் இருக்கு. ஒரு நம்ம நார்மலாக வந்துட்டு மொபைலில் ஹெட்செட் சரி அதை ரெக்கார்ட் பண்ணால் எனக்கு ரெக்கார்ட் ஆகுது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் சரி ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஆடியோ கார்டு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்துட்டு இப்போ நான் ஆடியோ கார்டு பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்துட்டு எனக்கு அரௌண்ட் 80 ருபீஸ் வந்துச்சு. எங்கே அதை காணும்? பாருங்க, இந்த இதுதான் நம்மளோட இப்போ வாங்கின ஹெட்செட்டோட மேனுவல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஸ் டெப்த் சவுண்ட் இருக்குது, பேஸ் டீப் சவுண்ட் இருக்குது, மைக் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன இருக்குது, வால்யூம் கண்ட்ரோலர் இருக்குது. அண்டு 2mm கேபிள்ஸ் இருக்குது. அண்ட் 30mm டிரைவர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஏன் இது சரி, நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு நான் ஹெட்செட் வாங்கிட்டேன், என்னால் வந்துட்டு ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பசங்க கேட்டாங்க. நான் ஹெட்செட் வாங்கிட்டேன், எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட இது வாங்கிட்டு ரேட் கம்மியாக வாங்கினேன், என்னோட லேப்டாப்பில் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன லேப்டாப் தனியாக ஹெட்செட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ லேப்டாப் தனியாக ஹெட்செட் வாங்கினீங்கன்னா எப்போ 1000 மேலே ஆகும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னாக்க ஜஸ்ட் ஒரு 90 ருபீஸ் to 120 வரும் இந்த டிவைஸ். நீங்கள் ஆன்லைன் வாங்கினீங்கன்னா 80 to 90 ருபீஸ் வரும். இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடியோ கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆடியோ கார்டு வந்துட்டு இருக்கும். ஸோ நான் இந்த கம்பெனி வாங்கினேன், நான் ஒரு லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பென்ட்ரைவ் மாதிரி நீங்கள் வந்துட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடியோ இன் அண்ட் அவுட் ரெண்டுமே இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நார்மலாக பென்ட்ரைவ் மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். நார்மலாக பென்ட்ரைவ் மாதிரி ஓகே, நீங்கள் நார்மலாக இது மாதிரி பென்ட்ரைவ் மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட 2 ஜாக்கியும் சொருகி நீங்கள் கேட்டுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எல்லா விஷயமும் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஆடியோ இன் ஆடியோ அவுட் ரெண்டுமே உங்களுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நியூ ஹெட்செட் வாங்காமல் உங்களோட யூட்டிலிட்டியை வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பழைய டெக்னாலஜி தான். இது வந்துட்டு ஒன்றும் பெரிய ஒரு புது டெக்னாலஜி இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வரணும் அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவில் நியூ டெக்னாலஜிஸ் நிறைய கொண்டு வரேன். அண்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு இப்போ சில திங்ஸஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு பண்ணுறேன். பட் ஆனால் இந்த டிவைஸ் நல்லா இருக்குது, அதை வந்துட்டு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிவ்யூ போட்டேன். ஸோ பெட்டரான டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ் நல்லா இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் கிளியராக இல்லைனாலும் பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன். ஓகே, இது பாருங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ இன் அவுட் ரெண்டுமே வந்துட்டு நார்மல் ஹெட்செட்டில் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் சவுண்ட் கார்டு அப்படிம்பாங்க. சவுண்ட் கார்டு 3D பேஸ் அப்படின்னு கூட இருக்குது. இதுதான் சவுண்ட் கார்டு அப்படிம்பாங்க. ஸோ இதோட கவரை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ USB சவுண்ட் கார்டு. ஸோ இது வந்துட்டு வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராடக்ட்டும் நல்லா பெட்டராக தான் இருக்குது. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. அண்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். நல்ல டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.